ஓகே, வாய்ஸ் கிளியரா கேக்குதா எல்லாருக்கும்? வாய்ஸ் கேக்குதாப்பா? ஓகே. இந்த கொஸ்டின் பாருங்க. நான் கேட்டது என்னன்னா, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் எலக்ட்ரிக்கல் இந்த ரெண்டுலயும் படிக்கிறவங்களுடைய டிஃப்ரென்ஸ் என்ன? டிஃப்ரென்ஸ் சீட்டு, நம்பர் ஆஃப் சீட்டு தானே. இப்போ எலக்ட்ரானிக்ஸ் உள்ள நம்பர் ஆஃப் சீட்டுக்கும் எலக்ட்ரிக்கலுக்கு உள்ள நம்பர் ஆஃப் சீட்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு கேட்குறப்போ நாம வந்து என்ன என்ன யோசிப்போம்? 400ல் எலக்ட்ரானிக்ஸ் வந்து 15%. அப்போ 400க்கு 15% கண்டுபிடிச்சு வச்சுக்கலாம் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் 400ல் எலக்ட்ரிக்கல் 10% கண்டுபிடிச்சு வச்சுக்கலாம். அது ரெண்டையும் மைனஸ் பண்ணலாம் அப்படி யோசிப்போம் இல்லையா? அதை விட ஷார்ட்டா நீங்க போட்டுடலாம். இந்த எலக்ட்ரானிக்ஸ்க்கும் எலக்ட்ரிக்கலுக்கும் பர்சன்டேஜோட வித்தியாசம் எடுங்க. இது 15, இது 10. அப்ப ரெண்டுக்கும் வித்தியாசம் 5% தான். அப்ப நீங்க டோட்டல் சீட்ல வெறும் 5% போட்டாலே போதும், ஆன்சர் கொண்டு வந்துடலாம் 20. ஓகேயா? ஸோ அதுதான் டிஃப்ரென்ஸ் வந்து கேட்டாங்கனாலோ இல்லை டோட்டல் ஏதாவது ரெண்டு ஃபீல்டுக்கு அப்படி கேட்டாங்கன்னா நீங்க வந்து என்ன செய்ய வேண்டாம், ஒவ்வொன்றா கண்டுபிடிச்சு கூட்டவோ இல்லை கழிக்கவோ வேண்டாம். அந்த பர்சன்டேஜை கூட்டிட்டு மொத்தமா எடுத்துடலாம், இல்லைன்னா மைனஸ் பண்ணிட்டு கண்டுபிடிச்சிக்கலாம். கூடுதல் அப்படின்னா கூட்டணும், வேறுபாடுன்னு கேட்டா மைனஸ் பண்ணணும். இப்போ இன்னொரு கொஸ்டின் நான் கேட்குறேன். ஆட்டோமொபைல், கம்ப்யூட்டர் சயின்ஸ், மெக்கானிக்கல் இந்த மூன்றுலையும் மொத்தம் எத்தனை சீட்டுகள் உள்ளது அப்படின்னு கேட்டா எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஆட்டோமொபைல், கம்ப்யூட்டர் சயின்ஸ், மெக்கானிக்கல் மூன்றிலும் உள்ள மொத்த சீட்டுகளின் எண்ணிக்கை அப்படின்னு கேட்டா எப்படி போடுவீங்க? அதுதான். ஸோ இதுல வந்து கூட்டுனீங்கன்னா பர்சன்டேஜை கூட்டுவீங்க. 5, 15, 30 எல்லாத்தையும் கூட்டுனா எவ்வளவு வருது? 50%. ஸோ 400ல் 50%னா பாதிக்கு பாதி, அப்ப 200. ஓகேயா? சரி. இப்போ ஓகே, அடுத்தது கொஸ்டின் போலாம். சிவில் சிவில் டிபார்ட்மெண்டில் உள்ள சீட்டுகளின் எண்ணிக்கைக்கும் ஆட்டோமொபைலில் உள்ள சீட்டுகளின் எண்ணிக்கைக்கும் உள்ள விகிதம் என்ன? இதான் கேள்வி. இதை எப்படி சொல்வீங்க? சிவில் சிவில்க்கும் ஆட்டோமொபைலுக்கும் இடையே சீட்டுகளின் எண்ணிக்கையின் விகிதம். விகிதம் கேக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப நான் வந்து ஃபர்ஸ்ட் எது சொல்லினா சிவில் சொல்லியிருக்கேன், அதுக்கப்புறம் ஆட்டோமொபைல் சொல்லியிருக்கேன். இந்த ஆர்டரை மாத்திடக்கூடாது. கேள்வியில ஃபர்ஸ்ட் எது கேட்குறாங்களோ அதை தான் முதல்ல எழுதணும். சிவிலுக்கு வந்து 25 இருக்கு. ரேஷியோ சிம்பிள் ஆட்டோமொபைல் வச்சுக்கலாம். சிவில் 25 ஆட்டோமொபைல் வந்து 5. ஓகேவா? இதுதான் ரேஷியோ. இப்போ இது ரெண்டையும் காமனா 5 டேபிளில் டிவைட் பண்ணா 5:1. இதுதான் ஆன்சர். நான் என்ன பண்ணவே இல்லை, இந்த சிவில்ல 25% 400ல் கண்டுபிடிக்கவே இல்லை. அதே மாதிரி ஆட்டோமொபைல்ல 400ல் 5% கண்டுபிடிக்கவே இல்லை. ஸ்ட்ரெயிட்டா பர்சன்டேஜுக்கே ரேஷியோ எடுத்துட்டேன். அதனால இந்த கொஷினை பொறுத்த வரைக்கும் நீங்க ரேஷியோ கேட்டாங்கன்னா வேல்யூஸை கண்டுபிடிச்சு தான் ரேஷியோ எடுக்கணும்னு அவசியம் இல்லை. டைரக்டா பர்சன்டேஜுக்கே ரேஷியோ எடுத்தா போதும். புரிஞ்சுச்சா? ஓகே, அடுத்தது சதவிகிதம். இதுல சதவிகிதம் கேட்டா எப்படி கொஷின்ஸ் வரலாம்? ஸோ இப்போ வந்து இப்படி கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்ல உள்ள சீட்டுகளின் எண்ணிக்கை சிவில் டிபார்ட்மெண்டில் உள்ள சீட்டுகளின் எண்ணிக்கையை விட எத்தனை சதவிகிதம் அதிகம்? இது கொஸ்டின், இம்பார்ட்டன்டான ஒரு கொஸ்டின். எல்லாரும் இதுல தப்பு நிறைய விடுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. நான் இப்ப கேட்ட கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன யாராவது சொன்னீங்கன்னா நான் உங்களுக்கு கரெக்டா போடுறீங்களா இல்லையான்னு செக் பண்ணிடலாம். கேள்வி
மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் இல்லையா? மெக்கானிக்கலில் உள்ள சீட்டுகளின் எண்ணிக்கை சிவில் சிவில் டிபார்ட்மெண்டில் உள்ள சீட்டுகளின் எண்ணிக்கையை விட எத்தனை சதவிகிதம் அதிகம்? சொல்லுங்க ஆன்சர். ஆப்ஷன்ஸ் நான் கொடுக்குறேன். இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து 10%, 5%, 20%, 25%. இந்த 4 ஆப்ஷன்ல எது? அது மட்டும் ரிப்ளை பண்ணுங்க. 1ஆ, 2ஆ, 3ஆ, 4ஆ? கிருபானந்தம் 5%ஆ, 20%ஆ? இப்போ இந்த இதுல யாரெல்லாம் 5% சொல்றீங்களோ அவங்க எல்லாருமே வந்து கொஷினை நல்லா என்ன செய்யலன்னு அர்த்தம், கவனிக்கலன்னு அர்த்தம். சரியா? இப்போ நம்ம யூஸ்வலா இது 25, இது 30 தானே, இதை விட இது 5 தானே அதிகமா இருக்கு, அப்ப 5 தான் அப்படி போட்டீங்கன்னா உங்களுக்கு அவ்வளவு ஈஸியா ஒரு கேள்வி வைப்பாங்களா அப்படி யோசிங்க. இதை யார் வேணாலும் சொல்லாம இதை விட இது 5% தான் அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அது அது அவங்களோட எய்ம் இல்லை. நீங்க அந்த தப்பை விடணுங்கிறதுக்காக தான் இப்படி ஒரு கேள்வி கேட்பாங்க. இதுல ஏன் நமக்கு இந்த இடத்துல இது ஏன் கரெக்டா இருக்கக்கூடாதுங்கிற டவுட் வரும் அப்படின்னா, நீங்க கொடுத்துருக்கிறதும் பர்சன்டேஜ் தான், அவங்க கேட்டிருக்கிறதும் பர்சன்டேஜ் தான். அதனால நம்ம 2%ல தானே இருக்கு அப்படி யோசிப்போம். அப்படி கிடையாது இதோடைய அர்த்தம். நான் ஏற்கனவே இங்க சொன்னேன் தெரியுமா, அந்த பார் கிராஃப்ல அதே மாதிரிதான் இங்க போடணும். இதை விட இது எவ்வளவு அதிகம். ஸோ மெக்கானிக்கல் சிவில் இந்த ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து 30, 25. அது ரெண்டையும் கழிச்சா 5. 5ங்கிறது மேலே வரணும். கீழே வந்து எதை விடன்னு சொல்லியிருக்காங்க, சிவிலை விட. ஸோ சிவில் வந்து 25, அதுதான் கீழே வரணும். இன்டூ 100, இதுதான் ஸ்டெப். ஸோ ஒரு 5 இங்கே 5 டைம்ஸ் 5ஆல் இது அடித்தா 20. ஆன்சர் 20 சொன்னவங்க எல்லாருக்குமே கரெக்ட் ஆன்சர். இந்த தப்பும் விடாதீங்க. இந்த மாதிரி கேள்வி கட்டாயம் ஒரு கேள்வி இருக்கும். ஸோ அதனால இதை கரெக்டாக போடணும். ஓகேயா? இப்போ நான் சொன்னது புரிஞ்சுதா எல்லாருக்கும்? சரி, அடுத்த கொஸ்டின் போகலாம். இதுதான் இம்பார்ட்டன்ட். இந்த பார் கிராஃப் சரி பை சார்ட்ல வேற என்ன மாதிரி கொஸ்டின் வரலாம் இந்த பர்சன்டேஜ்ல அப்படின்னா, கோணம் கண்டுபிடிக்கிறது, டிகிரி கண்டுபிடிக்கிறது. ஓகேவா? ஸோ இப்போ வந்து இதே பை சார்ட் தான் நான் கொடுத்துருக்கேன் பாருங்க. இதுல உம், இப்படி இது ஒரு வட்டம் அப்படின்னாலே இதை செக்டாரா பிரிக்கும் போது சென்டர்ல வந்து ஒரு ஆங்கிள் நமக்கு கிரியேட் ஆகும். ஒரு வட்டம் என்பது 360 டிகிரி ஆங்கிள், அது எல்லாருக்குமே தெரியணும். ஒரு நேர் கோடு அப்படின்னா அது வந்து 180 டிகிரி. ஸோ இது வந்து வட்டம்னா 360 டிகிரி. ஸோ இந்த வட்டம் 360 டிகிரியில ஒரு ஒரு செக்டாரா பிரிக்கும் போது ஒரு ஒரு செக்டாரும் ஒரு ஒரு டிகிரியா இருக்கும். ஆனா எல்லாத்தையும் கூட்டுனா அது 360க்கு ஈக்குவலா இருக்கும். ஓகேயா? அப்போ எந்த பார்ட் எவ்வளவு டிகிரி வருதுன்னு சொல்லுங்கன்னு கேட்பாங்க. இது ஜியாகிரபி ஆச்சு, சாரி ஜியாமெட்ரி ஆச்சு. இங்க எப்படி நமக்கு அது வரும் அப்படின்னா அது நம்ம ஈஸியா கண்டுபிடிக்கலாம். அது எதை வச்சு கண்டுபிடிக்கலாம்னா இந்த 360 ஆங்கிள் வச்சு கண்டுபிடிக்கலாம். இப்ப நான் உங்களுக்கு ஒரு கொஷின் சொல்றேன். மெக்கானிக்கல் எடுத்துக்கலாம். மெக்கானிக்கல்
என்ற பகுதியை குறிக்கும் வட்ட வில். அதாவது இங்கிலீஷ்ல வந்து செக்டார்னு சொல்லுவாங்க. ஓகேயா? என்ற பகுதியை குறிக்கும் வட்ட வில் மையத்தில் தாங்கும் கோணத்தின் மதிப்பு என்ன? மையத்தில் தாங்கும் கோண மதிப்பு என்ன? ஸோ இது எப்படி போடணும் அப்படின்னா, இப்போ நம்ம வந்து மெக்கானிக்கலுக்கு கேட்டிருக்கோம். மெக்கானிக்கலுக்கு பர்சன்டேஜ் வச்சு தான் இதை கண்டுபிடிக்கணும். அதோடைய பர்சன்டேஜ் 30% வருது. இந்த 30%ங்கிறது எவ்வளவுக்கு 30? 100க்கு 30 அப்படிதானே? 100க்கு 30. இதை கோணமாக கன்வெர்ட் பண்ண போகிறேன். எவ்வளோ கோணம்க்கு? 360க்கு கன்வெர்ட் பண்ண போகிறேன். அப்போ இதை 360ஆல் பெருக்கிட்டாலே போதும், ஆன்சர் கிடைச்சிடும். ஓகேவா? இதான் சிம்பிள் ஸ்டெப். நமக்கு எந்த பகுதியை கண்டுபிடிக்க சொல்றாங்களோ அந்த பகுதியுடைய பர்சன்டேஜ் மதிப்பு இன்டூ 360ஆல பெருக்கிடுங்க. 360ங்கிறது ஒரு வட்டத்துடைய முழு கோணம் மதிப்பு. ஸோ இதை நான் வந்து கேன்சல் பண்றேன். 0 0 இதுல ஒரு 0 அடிச்சிடலாம். 36 இன்டூ 3 பெருக்குனா 108 டிகிரி. ஓகேயா? இப்போ இந்த கொஸ்டின் ஆன்சர் என்ன? 108 டிகிரி. அவ்வளவுதான், சிம்பிள். கோணம் வச்சு ஏதாவது கொஸ்டின்ஸ் வரலாம். சரி, அதுலயே ஏதாவது ட்விஸ்ட் பண்ண சான்ஸ் இருக்கா அப்படின்னா, கோணத்துல ட்விஸ்ட் பண்ணதுக்கு எதுவும் இல்லை. ஏதாவது ஒரு பகுதியை பர்டிகுலரா கேட்கலாம், இல்லைன்னா 2 3 பகுதியை சேர்த்து மொத்தமா கேட்கலாம். இப்ப நான் வந்து இது ரெண்டையும் மட்டும் சேர்த்து கேட்கிறேன்னு வச்சுக்கோங்க. அதாவது எலக்ட்ரிக்கல், ஆட்டோமொபைல் இந்த ரெண்டும் சேர்த்து கண்டுபிடிங்க அப்படின்னா, அப்ப 2%ஐயும் கூட்டினா 15. இப்போ 15 100க்கு 15னா 360க்கு எவ்வளோ? அவ்வளவுதான். ஸோ ஏதாவது 2 3 பகுதியை கூட்டி கேட்கலாம், இல்லை டிஃப்ரென்ஸ் கேட்கலாம். இப்போ சிவிலுக்கும் எலக்ட்ரானிக்ஸ்க்கும் கோண மதிப்பின் வித்தியாசம் என்னன்னு கேட்கலாம். வித்தியாசம்னா 25லேருந்து 15 கழிச்சுட்டு 10%க்கு எவ்வளோ டிகிரி? அப்போ 10/100 இன்டூ 360. புரியுதா? இவ்வளோதான் ட்விஸ்ட் பண்ண முடியும். இதில் கோணம்ல வேற எதுவும் பண்ண முடியாது. ஸோ ஒன்று பர்டிகுலராக தனியாக கேட்கலாம், இல்லை 2 3 பகுதியை சேர்த்து கண்டுபிடிங்கன்னு கேட்கலாம், இல்லை ஒரு பகுதிக்கும் இன்னொரு பகுதிக்கும் வித்தியாசம் என்னன்னு கேட்கலாம். புரிஞ்சுச்சா? ஓகே, அடுத்தது. இப்போ நான் வந்து ஒரு கொஸ்டின் இங்க கொடுத்துருக்கேன். மெக்கானிக்கல் மற்றும் சிவில் பிரிவில் உள்ள சீட்டுகளின் எண்ணிக்கையானது வட்ட விளக்க படத்தில் குறிக்கும் கோணத்தின் மதிப்பு என்ன? இதுக்கு என்ன ஆன்சர் சொல்லுங்க. மெக்கானிக்கல் மற்றும் சிவில் பிரிவு. மெக்கானிக்கல் அப்படின்னா 30, சிவில்னா 25. ரெண்டையும் சேர்த்து கேட்டிருக்காங்க அப்படின்னா கூட்டணும். 55. சரியா? 100க்கு 55 இன்டூ 360. சரி, இதில் ஒரு 0 கட் பண்ணிடலாம். இது ரெண்டையும் 5 டேபிள். 2 5, இதில் 11 5. 2ஆல் அடிக்கிறேன். ஓகே, 11 இன்ட்டு 18 198. ஸோ ஆன்சர் வந்து 198. ஸோ பை சார்ட் இதுதான். இப்போ நம்ம வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் போலாமா? சாரி, இன்னொரு மாடல் சொல்லாம விட்டுட்டேன். சாரி, இன்னொரு மாடல் வந்து டிகிரி வச்சு கேட்பாங்க இல்லையா? அது ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாமா? இந்த பை சார்ட் பாருங்க. இப்போ நான் உங்களுக்கு கொடுத்துருக்கிறதுல ஃபர்ஸ்ட் பை சார்ட். இதுல பர்சன்டேஜே இல்லைப்பா, எங்கேயுமே மென்ஷன் ஆகல. ஓகே, இன்னொரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன். நீங்க இப்போ உங்களுக்கு பர்சன்டேஜ் பத்தி சொன்னோம்ல, இதுல வந்து நீங்க கொடுத்துருக்கிற இதுல எல்லா பர்சன்டேஜையும் டோட்டல் பண்ணி பார்த்தீங்கன்னா அதோடைய வேல்யூ வந்து 100க்கு ஈக்குவலா இருக்கு. ஓகேவா? அதுதான் ரூல். ஒரு பை சார்ட்ல இருக்கிற எல்லா பர்சன்டேஜையும் கூட்டினா அதோட மதிப்பு 100 தாண்டி போகாது. ஓகே, ஸோ இப்போ அதே மாதிரி டிகிரியில கொடுத்துருந்தாங்கன்னா அவங்க சொல்ற இந்த டிகிரியோடைய மதிப்பு எல்லாத்தையும் கூட்டினா அது வந்து 360க்கு ஈக்குவலா இருக்கும். ஏன்னா ஒரு வட்டம்னா எவ்வளவுதான்? 360 தான் அதுக்கு ஈக்குவலா இருக்கும். ஸோ அப்படி இருந்தாதான் அது நமக்கு வரும். ஓகே, இப்போ நான் வந்து ஒரு கொஷின் உங்களுக்கு ஸ்க்ரீன் ஷேர் பண்ணியிருக்கேன். இது எதை பற்றி இருக்குன்னா, the amount of money spent on various sports by a school admin in degrees. ஒரு ஸ்கூல் அட்மின்ல வேற ஸ்போர்ட்ஸுக்கு எவ்வளோ அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பர்சன்டேஜா சொல்லாம டிகிரியில சொல்லியிருக்காங்க. ஒரு ஸ்போர்ட்ஸும் அது பக்கத்துல டிகிரியும் இருக்கு. இப்ப இருக்கிறதுலயே அதிகமா எதுக்கு செலவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஹாக்கி தான்.
சாரி கிரிக்கெட்டுக்கு தான் அதிகமா செலவு பண்ணியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது ஹாக்கிக்கு. இருக்கிறதுலே ரொம்ப கம்மியா செலவு பண்றது எதுக்குன்னா பாஸ்கெட் பால். ஓகே, இப்ப இது வந்து கொஷின்ல நான் சொன்ன மாதிரி டைட்டில்ல எந்த அமௌண்ட்டுமே கொடுக்கல பாருங்க. டோட்டல் அமௌண்ட் அல்லது டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ், டோட்டல் சீட்டு, இந்த மாதிரிலாம் பார்த்தோம் இல்லையா? அது மாதிரி இங்க டோட்டல்னு எதுவுமே கொடுக்கல. அப்ப இதோடைய கால்குலேஷன் கண்டுபிடிக்கிறது எப்படின்னா, கொஷின்லயே க்ளூ சொல்லியிருப்பாங்க. அந்த கேள்வியில இருக்கிற வேல்யூவை வச்சு நம்ம கொண்டு வர மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா, இஃப் த மணி ஸ்பென்ட் ஆன் ஃபுட்பால் was 9,000, how much more money was spent on hockey than on football? கேள்வி நல்லா புரியணும், இல்லைன்னா அது போட முடியாது. தான் சொல்றேன் திரும்ப திரும்ப. கொஸ்டினை ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா புரிஞ்சுக்கோங்க. கேள்விக்குள்ளேதான் விடை இருக்கு. சரி, இப்போ கால்பந்து விளையாட்டிற்காக செலவு செய்யப்பட்ட தொகை 9,000. இதான் அவங்க சொல்ற க்ளூ. இந்த 5 ஸ்போர்ட்ஸ்ல நமக்கு வந்து ஒரே ஒரு ஸ்போர்ட்ஸுக்கு எவ்வளவுன்னு சொல்லி கிளியரா சொல்லி கொடுத்துட்டாங்க. கால்பந்துனா பாஸ்கெட் பால், சாரி ஃபுட்பால். ஓகே, இதுல ஃபுட்பாலுக்கான செலவு அவங்க நமக்கு கிளியரா சொல்லிட்டாங்க. 9,000 ஆச்சு ஃபுட்பாலுக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதை வச்சே நம்ம நிறைய வேல்யூ கொண்டு வரலாம். இதுல என்ன க்ளூ அவங்களுக்கு கிளியரா நமக்கு கொடுத்துருக்காங்கன்னா, ஃபுட்பாலோட டிகிரி என்ன, 45 டிகிரியா? ஸோ 45 டிகிரிங்கிறது 9,000 இருந்தா, அப்ப அதை வச்சே நான் வந்து எனக்கு 1 டிகிரி எவ்வளோ வேணும், 2 டிகிரி எவ்வளோ இருக்கும், 5 டிகிரி எவ்வளோ இருக்கும், 100 டிகிரி எவ்வளோ இருக்கும், எவ்வளோ வேணாலும் நான் கொண்டு வரலாம். அது ஒரே ஒரு க்ளூ என்ன, 45 டிகிரியோட வேல்யூ 9,000, அவ்வளோதான். இது போதும் எனக்கு. நம்ம வந்து எத்தனை டிகிரி கொடுத்தாலும் இதை வச்சு ஆன்சர் கொண்டு வரலாம். எப்படி கொண்டு வரலாம்? இதை வந்து 1 டிகிரியா கன்வெர்ட் பண்ணணும். அப்படின்னா 9,000 45ஆல டிவைட் பண்ணணும். அப்ப அது 1 டிகிரி. இதுதான் ஸ்டெப்பு. இந்த ஸ்டெப்பை வச்சு உங்களுக்கு எத்தனை டிகிரி வேணுமோ அத்தனையால பெருக்கிக்க போறீங்க, அவ்வளவுதான். இப்போ எனக்கு கிரிக்கெட் கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப இன்டூ 160 போட்டா கிரிக்கெட் கிடைச்சிடும். இல்ல எனக்கு ஹாக்கி வேணும் அப்படின்னா இந்த ஸ்டெப்பு இன்டூ 100 போட்டா ஹாக்கி கிடைச்சிடும். ஏன்னா ஹாக்கியோட டிகிரி எவ்வளோ, 100. அதனால 100ஆல பெருக்கிறேன். இல்ல எனக்கு பாஸ்கெட் பால் வேணும் அப்படின்னா அப்ப இந்த ஸ்டெப்பு இன்டூ 20ஆல பெருக்கினா பாஸ்கெட் பால் கிடைச்சிடும். ஸோ இதுதான் அந்த க்ளூ. ஒரு வேல்யூ கொடுத்துட்டு இன்னொரு வேல்யூ கொண்டு வரதுக்கான ஸ்டெப்பு இதுதான். டிவைட் பண்ணணும். 45 டிகிரி 9,000னா அப்ப 9,000 45ஆல டிவைட் பண்ணா அதோடைய அர்த்தம் 1 டிகிரி கண்டுபிடிக்கிறதுக்கான அர்த்தம். அதை வச்சு நம்ம எத்தனை டிகிரி வேணாலும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டெப் வச்சுதான் இந்த சம் நம்ம செய்ய போறோம். இப்போ கேள்விக்கு வரலாம். இந்த கேள்வியில என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஹாக்கி விளையாட்டிற்காக செலவு செய்யப்பட்ட தொகை எவ்வளவுன்னு கேட்கல. மறுபடியும் ஒரு லைன் வருது. ஹாக்கி விளையாட்டிற்காக செலவு செய்யப்பட்ட தொகை கால்பந்து விளையாட்டிற்காக செலவு செய்யப்பட்ட தொகையை விட எவ்வளவு அதிகம்? ஓகேவா? ஸோ இங்க வந்து நமக்கு கால்பந்து எவ்வளவுன்னு முதல்ல பார்த்துட்டோம். அது நமக்கு கிளியரா கொடுத்துட்டாங்க. ஹாக்கி எவ்வளவு? 100. ஸோ இதுக்கப்புறம் உள்ள ஸ்டெப் நீங்க தான் சொல்லணும். இப்போ நான் வந்து 1 டிகிரி கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன்ல, இப்போ இதை நான் எத்தனையால பெருக்கணும்? ஸ்டெப் 1 9,000/45 போட்டுட்டு இன்டூ 100ஆல பெருக்கணுமா, இல்லைன்னா 9,000/45 போட்டுட்டு இன்டூ 55ஆல பெருக்கணுமா? இந்த ரெண்டுல எது ஸ்டெப் வரும்? இந்த இடத்துல எல்லாரும் ஏன் 55 போட்டிருக்காங்க அப்படியே யோசிச்சுட்டு இருக்கீங்களா? ஹாக்கினா 100 தானே இருக்கு. பட் அவங்க ஹாக்கி கேட்கலையே. அவங்க என்ன கேட்டிருக்காங்க கொஸ்டின்ல? ஹாக்கி விளையாட்டிற்காக செலவு செய்யப்பட்ட தொகை கால்பந்து விளையாட்டிற்காக செலவு செய்யப்பட்ட தொகையை விட எவ்வளவு அதிகம்? ஓகேயா? நமக்கு கால்பந்துக்கு வந்து ஃபுட்பாலுக்கு 45 இருக்கா, ஹாக்கிக்கு 100 இருக்கு. ஓகேயா? இப்ப ஹாக்கிக்கு எவ்வளவு செலவு பண்றாங்கன்னு கேட்டா இந்த ஸ்டெப் போட்டுடலாம். இது ரெண்டுமே கரெக்டா தான். ஆன்சர் ரெண்டுமே போட்டா கிடைக்கும்பா. ஆனா நம்ம ஷார்ட்டா டைம் சேவ் பண்ணணும்னா இதை போட்டுடலாம்னு சொல்றேன். இது 45, இது 100 தானப்பா. இதை விட இது எவ்வளவு அதிகம்? ஹாக்கி தான் அஃப்கோர்ஸ் அதிகம். இதை விட இது எவ்வளவு அதிகம்னா இது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் 100
45. இதை விட இது 55 அதிகம். கழிச்சு பாருங்க 55 வரும். அப்ப எனக்கு தேவை எவ்வளவு அதிகம் தான் தேவை. ஹாக்கிக்கு எவ்வளவுன்னு தேவையில்லை. அப்ப இதை 100ஆல பெருக்கிறத விட 55ஆல பெருக்கினாதான் குயிக்கா ஆன்சர் வரும். புரியுதா? அப்ப நான் இதை டைரக்டா 55ஆல பெருக்கிறேன். இது வந்து 9 டேபிள் அடிக்கிறேன். 5 9 45 ஒரு 9. 5ஆல இது அடிக்கிறேன் 11 டைம்ஸ். இது ரெண்டையும் பெருக்கினா 11,000. யா, அப்ப இந்த கொஸ்டினோட ஆன்சர் என்ன? 11,000. இதுலயும் போடலாம். இப்ப நான் சொன்னது எல்லாருக்கும் புரிஞ்சுதா? இதுல எப்படி போடலாம்னா, நீங்க ஹாக்கி கண்டுபிடிச்சிட்டு அதுல இருந்து 9,000 கழிக்கணும். கழிச்சாலும் ஆன்சர் வரும். இப்போ ஹாக்கிக்கு வந்து எவ்வளவுன்னு கண்டுபிடிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இதை நீங்க வந்து டிவைட் பண்றீங்க. இதுல ஒரு 9, 5 9. 5ஆல இது அடிச்சா 20,000 வரும். இது ஹாக்கிக்கான செலவு. கால்பந்துக்கான செலவு 11,000. சரி, 9,000. இப்ப இதை விட இது எவ்வளவு அதிகம்? ரெண்டுக்கும் வித்தியாசம் என்ன? 11,000. அவ்வளவுதான், சிம்பிள். இதை தான் நான் இப்படி சொன்னேன். 55ஆலே பெருக்கிடுங்க, நேரா ஆன்சர் வந்துரும்னு சொன்னேன். ரெண்டும் ஒண்ணுதான். இதை கண்டுபிடிச்சிட்டு கழிக்கலாம், இல்ல கழிச்சிட்டும் கண்டுபிடிக்கலாம். புரியுதா? அடுத்தது போலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின். இது சொல்லுங்க. கால்பந்து விளையாட்டிற்காக செலவு செய்யப்பட்ட தொகை 9,000 எனில் கிரிக்கெட் விளையாட்டிற்காக செலவு செய்யப்பட்ட தொகை என்ன? இந்த கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் வரும்? கால்பந்து அப்படின்னா 45 டிகிரி இருக்கு இல்லையா? 45 டிகிரியோட வேல்யூ தான் 9,000. அப்படின்னா ஒரு டிகிரி எவ்வளோ? 9,000 by 45. சரி, நமக்கு இந்த கிரிக்கெட்டை கேட்குறாங்க. கிரிக்கெட்னா எத்தனை டிகிரி வருது? 160. அப்போ 9,000 by 45 நீங்க 160ஆல பெருக்க போறீங்க. ஓகேயா? இதை வந்து 9 டேபிளே அடிக்கிறேன். ஒரு 9 5 டைம்ஸ். இதையும் 5 டேபிள் அடிக்கிறேன். 3 5 15 2 5. இப்போ இது ரெண்டையும் பெருக்குனா ஆன்சர் என்ன? 32,000. ஆன்சர் சி தானே கரெக்ட்? இதுல ஏதாவது டவுட் இருக்கா? சரி, இப்போ நான் வந்து இப்படி கேட்குறேன்னு வச்சுக்கோங்க. டென்னிஸ் இருக்கு இல்லையா? அந்த டென்னிஸ் வந்து டிகிரியில கொடுத்துருக்காங்க இல்லையா? அந்த டிகிரியோடைய பர்சன்டேஜ் என்னன்னு கேட்குறேன். பொதுவாக வட்ட விளக்க பழக்கத்துல ரெண்டே ரெண்டு தான் வரலாம், டிகிரி அல்லது பர்சன்டேஜ். சரியா? இப்போ டென்னிஸோடைய பகுதி 35 டிகிரினா அது எவ்வளவு பர்சன்டேஜ்னு சொல்லுங்கன்னு கேட்குறேன். அது எப்படி கன்வெர்ட் பண்ணுவீங்க? நான் ஏற்கனவே டிகிரி சொல்லி கொடுத்த அதே ஸ்டெப் தான் இங்க வரும். ஆனா அங்க 360ஆல பெருக்குவோம், ஆனா இங்க எதால பெருக்கணும்? நம்ம எதை மாத்த போறோம்? பர்சன்டேஜா தானே மாத்த போறோம். அப்போ 100ஆல பெருக்கணும். புரியுதா? அப்ப இந்த 35ங்கிறது எப்படி எழுதுவோம்னா, எவ்வளவுக்கு 35 டிகிரி? இது 360க்கு 35. சரியா? ஸோ 35 by 360 into 100. இதான் ஸ்டெப். ஸோ ரெண்டு விதமா கொஷின்ஸ் வரலாம். பர்சன்டேஜ் கொடுத்துட்டு டிகிரியா மாத்த சொல்லலாம், இல்ல டிகிரி கொடுத்துட்டு பர்சன்டேஜா மாத்த சொல்லலாம். அது என்ன வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி மல்டிப்ளிகேஷன் மாறும். டிகிரி வேணும்னா 360ஆல பெருக்குவீங்க, பர்சன்டேஜ் வேணும்னா 100ஆல பெருக்குவீங்க. அது மாதிரி இந்த ஃப்ராக்ஷன் வந்து சதவிகிதமா இருந்ததுன்னா கீழே 100 வரும், டிகிரியா இருந்ததுன்னா கீழே 360 வரும். புரிஞ்சுச்சா? இப்போ இதை சால்வ் பண்ணி என்ன ஆன்சர் வருதுன்னு சொல்லுங்க. 35 டிகிரி by 360 into 100. கொஷின் இதுக்கு எப்படி கேட்பாங்க அப்படின்னா, வட்ட விளக்க படத்தில் டென்னிஸ் என்ற பகுதியை குறிக்கக்கூடிய வட்ட வில்லின் சதவிகித மதிப்பு என்ன அப்படின்னு கேட்பாங்க.
இப்போ இதை சால்வ் பண்ணி சொல்லுங்க என்ன ஆன்சர். ஒரு 0 கட் பண்ணிடலாமா? பாயிண்ட்ல வரும் சரியா? ஸோ 3, இது 2ஆல் அடிக்கலாம். 18 2 36 5 தடவை. இப்போ இது ரெண்டையும் பெருக்கிட்டு 18ஆல் டிவைட் பண்ணும். ஆன்சர் வந்து 9.7 வரும் சரியா? இதுதான் பர்சன்டேஜ். இப்போ நம்ம கண்டுபிடிச்சது என்ன அப்படின்னா பர்சன்டேஜ். சரி, அடுத்தது போகலாம். நெக்ஸ்ட் கொஷின். ஸோ இந்த கொஷின் பாருங்க, எப்படி செய்வீங்கன்னு மட்டும் சொல்லுங்க. கால்பந்திற்காக செலவு செய்யப்பட்ட தொகை அதேதான் 9000 எனில் அனைத்து விளையாட்டிற்காகவும் செலவு செய்யப்பட்ட மொத்த தொகை என்ன? ஸோ அதாவது 45 டிகிரி தான் 9000. அப்போ 1 டிகிரி கண்டுபிடிச்சிங்கன்னா 9000 டிவைடட் பை 45 வரும். இப்போ இது அனைத்து விளையாட்டு எல்லாம் சேர்த்து கண்டுபிடிக்க சொல்றாங்கன்னா இந்த வேல்யூவை நீங்க எதால மல்டிப்ளை பண்ணுவீங்க? அனைத்து விளையாட்டுனா எதால மல்டிப்ளை பண்ணுவீங்கப்பா? எல்லாம் சேர்ந்துனா 360. அவ்வளவுதான், கூட்ட வேண்டாம். நான் சொன்னல எல்லாமே கூட்டினா 360க்கு ஈக்குவலா தான் இருக்கும்னு சொன்னேன் இல்லையா? அப்ப இது அனைத்து விளையாட்டுனா எல்லாத்தையும் கூட்டினா 360க்கு ஈக்குவலா தான் இருக்கும். 360ஆல பெருக்கினா போதும். ஓகேவா? ஸோ இது வந்து 1000. 9வது வாய்ப்பாடு 5 டைம்ஸ். 5ஆல கேன்சல் பண்ணா 7 5 2 டைம்ஸ். இதை மல்டிப்ளை பண்ணோம்னா 72,000. மொத்த தொகை வந்து 72,000. அவ்வளோதான். ஸோ இப்போ ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்க்கு போகலாம். அப்படியே இருங்க, நான் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன். ப்ரீவியஸ் இயர் கொஷினில் உங்களுக்கு வந்து டபுள் பை சார்ட், சாரி சிங்கிள் பை சார்ட் தான் கொடுத்துருக்காங்க. அதுவும் ரொம்ப சிம்பிளான கால்குலேஷன் தான். ஒரே ஒரு இது மட்டும்தான் டிஃப்ரெண்டாக இருக்குது. ஓகே, கொஷின் போகலாம். நான் உங்களுக்கு ஸ்க்ரீன் ஷேர் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் பாருங்க, குடும்பத்தின் மாத வரவு செலவு திட்டத்தை காட்டும் வரைபடம். பை வரைபடம் தமிழ்ல அப்படியே தான் இருக்கும். ரெஃபர் டு பை டயக்ராம் விச் depicts monthly budget of your family and answer the 3 questions. ஓகே, இதுல வந்து ஃபுட்டு, பினா ஏனா உணவு ஃபுட்டு, பி வந்து போக்குவரத்து, சி உடை, டி இதர செலவு, இ சேமிப்பு, வீட்டு வாடகை. இதுல வந்து பாத்தீங்கன்னா எதுக்கு அதிகமான செலவு இருக்கு? இருக்கிறதுலே பர்சன்டேஜ் ரொம்ப அதிகமா இருக்கிறது உணவு, ஃபுட்டுக்காக தான் அதிகமா இருக்கு. இருக்கிறதுலே ரொம்ப கம்மியா இருக்கிறது இதர செலவுகள், அதுதான் இருக்கிறதுலே கம்மியா இருக்கு. ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. குடும்பத்தின் மொத்த வருமானம். டைட்டில்ல எதுவும் கொடுக்கல, ஆனா கேள்வியில வேல்யூஸ் இருக்கு. குடும்பத்தின் மொத்த வருமானம் 3080. இப்போ ஒரு மாதத்திற்கு போக்குவரத்துக்கு எவ்வளவு தொகை செலவிடப்படுகிறது? ஸோ இதான் கொஸ்டின். ட்ரை பண்ணி ஆன்சர் ரிப்ளை பண்ணுங்க. ஸோ மொத்த வருமானம் வந்து 3080. அதுல வந்து போக்குவரத்துக்கு எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ மொத்த வருமானம்னா இங்க கொடுத்துருக்கிறது டிகிரி இல்ல, பர்சன்டேஜ். ஓகேவா? அப்ப மொத்த வருமானம்னா அது எவ்வளவு பர்சன்டேஜை குறிக்கும்? இந்த 3080 100%. ஸோ 100%ஓட வேல்யூ தான் 3080. சரியா? இப்ப இதை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? போக்குவரத்துக்கு அது வந்து 18% எவ்வளவுன்னு கண்டுபிடிக்கணும்.
எப்படி ஸ்டெப் எழுதுவீங்க? ஆன்சர் யாருக்கு வந்திருக்கு ரிப்ளை பண்ணுங்க. சரி, போக்குவரத்துக்கு எவ்வளோ இருக்கு பர்சன்டேஜ்? போக்குவரத்து 12%. பி வந்து 12% நீங்க கண்டுபிடிக்கணும். போட்டிங்களாப்பா? என்ன ஆன்சர் வந்திருக்கு? இது வந்து நான் சொன்ன ஸ்டெப் அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. அந்த டிகிரியில சொன்னல, அந்த கால்பந்துக்கு 9000 அப்படின்னு சொன்னல, அதே தான். அதாவது 100% 3080னா அவங்க கேட்கறது வந்து போக்குவரத்துக்கான சதவிகிதம் பினா 12. ஓகே, 12% என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இதுல வந்து நம்ம எப்படி ஸ்டெப் எழுதணும் அப்படின்னா 1%. இப்போ 1%, 1 டிகிரி அங்கே கண்டுபிடிச்சோம்ல, அது மாதிரி இங்கே 1% கண்டுபிடிச்சிருங்க. அப்படின்னா 3080 டிவைடட் பை 100. 100 கீழே டிவைட் பண்ணிடுங்க. ஓகேவா? இன்டூ 12. நமக்கு என்ன பர்சன்டேஜ் வேணுமோ அதெல்லாம் பெருக்கிடுக்கோங்க. இது வந்து எக்ஸாக்ட் வேல்யூ வரல, அதுதான் நான் இப்போ சொல்ல வரேன். இப்போ நமக்கு வரலையே, ஆப்ஷன் இல்லையே அப்படின்னு யோசிச்சுட்டு அந்த கேள்வியை விட்டுட்டுலாம் வராதீங்க யாரும். ஒரு மார்க் கிடைக்கும், அது தப்பாக கூட அவங்க வச்சிருக்கலாம் கொஷின். ஒவ்வொரு வருஷமும் கொஷின் பேப்பர் செட் பண்ணும்போது ஏதாவது 2 கேள்வி தப்பு வருது, அதுக்கு அவங்க மார்க் கொடுக்குறாங்க. சரியா? ஸோ அதனால நாம இந்த மாதிரி ஆன்சர் போடும்போது நமக்கு கான்ஃபிடென்ட்டாக கரெக்டாக வருதுன்னு இருக்கு. ஆனால் அங்கே ஆப்ஷன் இல்லைன்னா அதுக்கு ரிலேட்டபிள் ஆன்சரோ இல்லை ஏதோ ஒரு ஆன்சரோ போட்டு வந்துருங்க. அட்டன் பண்ணாதான் மார்க் வரும். ஓகே, இப்போ நம்ம இதை கேன்சல் பண்ணி போட்டோம் அப்படின்னா நமக்கு 369.6 வருது டிவைட் பண்ணா. சரியா? அப்போ இதுக்கு ரிலேட்டடாக ஆன்சர் எது வரும்? 370 தான் நம்ம போடணும். ஓகே, 369.6னா அதை ரவுண்ட் பண்ணி 370 மாற்றிக்கலாம். ஓகேவா? அடுத்த கொஷின் பாருங்க. ஹவு மச் ரெண்ட் இஸ் பெய்டு? ஒரு மாதத்திற்கு குடும்பம் எவ்வளவு வீட்டு வாடகை செலுத்துகிறது? ஓகே, வாடகை வந்து நம்ம என்ன என்ன பர்சன்டேஜ் வருதுன்னு பார்த்தீங்கன்னா எஃப் எஃப் வந்து வீட்டு வாடகை, அதோடைய பர்சன்டேஜ் வந்து 15%. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அதே ஸ்டெப் தான். சரி, இப்போ நம்ம வந்து இந்த கொஷின்ல வருமானம் எவ்வளோன்னு சொல்லவே இல்லையே. அப்போ நான் எப்படி கண்டுபிடிக்கிறது? இந்த குடும்பத்தோட மொத்த வருமானம் 3080ன்னு முதல் கேள்வியில மட்டும்தானே சொல்லியிருக்காங்க. இப்ப 2வது கேள்வியில மொத்த வருமானம் கொடுக்கவே இல்லையே அப்படின்னு கேட்டா, இந்த மொத்த வருமானத்தையே தான் நீங்க 2வது கேள்விக்கு எடுத்துக்க போறீங்க. அவங்க கொடுக்காத பட்சத்துல இதே வேல்யூஸை இங்க நம்ம எடுத்துக்கலாம். புரியுதா? ஸோ அப்படிதான் நம்ம எடுத்து கொண்டு வர முடியும் இதோடைய ஆன்சரை. அப்போ 3080ங்கிறத 100ஆல் டிவைட் பண்ணால் 1% வரும். சரி, 1% வரும். இதை வீட்டு வாடகைங்கிறது எஃப் 15ஆல் இதை பெருக்கணும். ஓகே, இதை மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 462 வருது. ஸோ இதோடைய ஆன்சர் வந்து 462. ஸோ இதில் நான் ஒரு முக்கியமான பாயிண்ட் சொல்லியிருக்கேன். மொத்த தொகை அப்படிங்கிறது முதல் கேள்வியில தான் இருக்கு, 2வது கேள்வியில இல்லைன்னு யோசிக்க வேண்டாம். வேற தனியா மதிப்பு கொடுத்திருந்தா அதை வச்சு போடுங்க. அப்படி கொடுக்கலன்னா அந்த வேல்யூஸ் நமக்கு கண்டுபிடிக்காத, அதாவது தெரியாத பட்சத்துல இந்த சம் கொண்டு வர முடியாது. மொத்த மதிப்பு தெரியணும். அப்ப எங்க இருந்து எடுக்கணும்னா போன கேள்வியில மொத்த மதிப்பு இருந்தா அதை இங்க எடுத்துடலாம். ஏன்னா ஒரு பை சார்ட்டுக்கு
டோட்டல் வேல்யூங்கிறது ஒரு தடவை தான் வரும். எல்லா இடத்துலயும் அந்த ஒரு வேல்யூ கன்ஃபார்மா இருக்கும். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் போலாம். ஒரு மாதத்திற்கு ஆடைக்காக எவ்வளவு தொகை செலவிடப்படுகிறது? ஓகே, ஆடைக்காக ட்ரெஸ். இதுல வந்து உடைக்காக அப்படிங்கிறது சி உடைய பர்சன்டேஜ் வந்து 18%. ஓகே, 18% அப்படின்னா நம்ம போட்ட அதே ஸ்டெப் தான் போட போறோம். என்ன அப்படின்னா 3080 divided by 100 into 18. எவ்வளவு வருது? இதுவும் வந்து அப்ராக்சிமேட் வேல்யூ தான் வருது. நமக்கு பாயிண்ட்ல வருது, பட் நமக்கு கொடுக்கல. 554 பாயிண்ட் வருது. சரியா? அப்ப இதுக்கு ரிலேட்டபிள் ஆன்சர் என்னன்னா 545. சரி, 554. இது இல்ல, இது 554 வருது. ஸோ இந்த மாதிரி தான் பை சார்ட் உங்களுக்கு ப்ரீவியஸ் கொஷின்ஸ்ல இருக்கு. நான் திருப்பியும் சொல்றேன், பை சார்ட் வந்தா தப்பு விடுறதுக்கு வாய்ப்பு எதுல மட்டும்தான் இருக்குன்னா அந்த சதவிகிதம் வச்சு கேட்டாங்கன்னா மட்டும்தான். மற்றபடி பை சார்ட் ரொம்ப ஈஸியா போட்டுடலாம். அந்த டேட்டா ஹேண்ட்லிங் வந்து ஈஸி. அது மாதிரி எதுல வந்து நமக்கு டஃப்பான பார் கிராஃப்ல வந்து 4 கிராஃப் 5 கிராஃப் மேபி வரலாம். பட் உங்களை பொறுத்த வரைக்கும் ஈஸியாக தான் கொஷின் இருக்கும். யாரும் ரொம்ப டஃப்பாக இருக்கும்லாம் எதிர்பார்க்க தேவையில்லை. ஓரளவு போடுற மாதிரி தான் இருக்கும். இதில் டைம் மேனேஜ்மெண்ட் தான் இம்பார்ட்டன்ட். அதுதான் உங்களுக்கு ஒரு சவாலாக இருக்கும். டைம் மேனேஜ்மெண்ட்டை மட்டும் கரெக்டாக கொண்டு வந்துட்டீங்கன்னா இது போடுறது ஈஸி தான். ஓகேவா? ஸோ அடுத்த கிளாஸில் மீதி உள்ளதை பார்க்கலாம். அண்டு போலீஸ் எக்ஸாம்லையும் இந்த பை சார்ட் ஒரு தடவை கேட்டிருக்காங்க. அந்த கொஷினையும் நான் நெக்ஸ்ட் கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணுறேன். நாளைக்கும் இதே டைமில் கிளாஸ் இருக்கும். ஸோ நாளைக்கு என்ன டாபிக் அப்படின்னா நிகழ்தகவு. ஓகே, அதுக்கப்புறம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், அந்த வீச்சு முப்படு அந்த மாதிரி கொஷினில் சில கேள்வி வருது, ஃபார்முலாலாம் வச்சு கேட்குறாங்க. அது மாதிரி உள்ள பாயிண்ட்ஸு. அதுக்கப்புறம் வந்து இது சிம்பிளிஃபிகேஷன், ரூட் வச்சு வரக்கூடிய கொஷின்ஸ். அதில் உங்களுக்கு ஈஸியாக தெரியும். பட் நான் வந்து என்னென்ன மாடல் இம்பார்ட்டன்ட், இது வந்தால் எப்படி செய்யணும் அது மட்டும்தான் சொல்ல போகிறேன். அது வந்து நாளைக்கு பார்க்கலாம். இப்போ நான் சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சிச்சா எல்லாருக்கும்? அதாவது கடைசி நேரத்தில் ரிவிஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா நான் சொல்கிற பாயிண்ட்ஸ்? இல்லை வேறு ஏதாவது உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக பாயிண்ட்ஸ் ஏதாவது சொல்லணும்னா சொல்லுங்கள். சரி, ஓகே. மீதியில் நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ.